இப்போ ஜோசஃபைன் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நெப்போலியனுடைய காதலுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நெப்போலியனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வார்லேயே போயிட்டு இருக்கு. போருக்கு போறாரு, திரும்ப வராரு, மற்ற பெண்கள் கூட இருக்காரு. போருக்கு போறாரு, திரும்ப வராரு, மற்ற பெண்கள் கூட இருக்காரு. இப்படியே தான் போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இந்த மற்ற பெண்கள் கூட இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒருத்தங்க நெப்போலியன் மூலியமா கர்ப்பம் தரிக்கிறாங்க. இப்போ அது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, ஜோசஃபைனுக்கும் நெப்போலியனுக்கும் குழந்தை இல்லாததுக்கு காரணம் நெப்போலியன் தான். நெப்போலியனால குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஜோசஃபைனுக்கு ஆல்ரெடி முன்னாடி நடந்த திருமணத்தில் 2 குழந்தைகள் இருக்கு இல்லையா, அதனால நெப்போலியன் மேல குறைன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்பதான் என்ன ஆகுது, நெப்போலியனுக்கு குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனாலுமே இவர் தன்னுடைய வாரிசுன்னு ஜோசஃபைனோட குழந்தைகள் தான் சொல்லியிருந்தாரு. அதுல அவரு ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. இப்படி இருக்கும்போது ஒரு சமயத்துல ஜோசஃபைனோட குழந்தைக்கு ஏதோ ஒரு விதமான நோய் வந்து அந்த குழந்தை இறந்து போயிடுது. இப்ப வேற வழியே கிடையாது, வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி அவங்க மூலமா குழந்தை பெற்றே தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. அந்த சமயத்துல தான் இவர் எஜிப்தை கேப்சர் பண்றாரு. 1804ல பிரெஞ்சு எம்பரரா மாறுறாரு. அந்த சமயத்துல கூட ஜோசஃபைனை தான் தன்னுடைய எம்ப்ரஸா வச்சு 2 பேரும் சேர்ந்து முடி சூடிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவங்களுக்கு நடுவில் நிறைய பிரச்சனைகள் வருது. முக்கியமாக அந்த குழந்தை இல்லாதது ஒரு பிரச்சனையாகவே மாறிக்கிட்டு இருக்கு. எவ்வளோதான் ஜோசஃபைன் வந்துட்டு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலுமே நெப்போலியன் சமாதானமாகிற மாதிரியே தெரியல. டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்றாரு.